Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பேஜ் நம்பர் 32 ஃப்ளூவிட்ஸ் லெசனில் இருக்கிற டென்சிட்டி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். டென்சிட்டி அப்படின்னா என்னென்னா அடர்த்தி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஒவ்வொரு லிக்விடுக்குமே ஒவ்வொரு அடர்த்தி இருக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்டிவிட்டி 5ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேக் 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க், ஒரே மாதிரி இருக்க ஃப்ளாஸ்க் ரெண்டத்தை எடுத்துக்கோங்க. ஃபில் 1 ஃப்ளாஸ்க் வித் வாட்டர் ஆஃப் 250 சென்டிமீட்டர் க்யூப் மார்க் வர வரைக்கும் வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் கெரோசினை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுவும் அதே வால்யூமோட மார்க் வர வரைக்கும் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷர் தெம் இன் பேலன்ஸ், அதுக்கப்புறம் அதை வெயிட் பண்ணி அதை வெயிட் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The flask filled with water will be heavier than the one filled with kerosene. ரெண்டுத்தையும் வெயிட் போட்டு பார்க்கும்போது எனக்கு வாட்டர் ஃபில் ஆகிருந்தது இல்லையா, அந்த ஒரு ஃப்ளாஸ்க் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆன்சர் இஸ் இன் ஃபைண்டிங் த மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் கெரோசின் அண்ட் வாட்டர் இன் த ரெஸ்பெக்டிவ் ஃப்ளாஸ்க். ரெண்டு அளவும் ஒரே அளவு தான் எடுத்திருக்கோம், பட் ஆனால் இதோட வெயிட்டு தான் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதோட வெயிட் அதிகமாக இருக்குது, கெரோசினோட வெயிட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மாஸ் பர் வால்யூம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டு அண்டர்ஸ்டாண்ட் டென்சிட்டியை பற்றி நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் 80 கிராம்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் இஸ் 330 கிராம். இப்போ பேசிக்காக ஃப்ளாஸ்கோட வெயிட் 80 கிராம் அப்படின்னா, எனக்கு வாட்டர் ப்ளஸ் ஃப்ளாஸ்கோட வேல்யூ 330 கிராம்னு வருது. அப்போ த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் கெரோசின் 280 கிராம்னு வருது. அப்போது த மாஸ் ஆஃப் வாட்டர்னு பார்க்கும்போது எனக்கு வெறும் 250 கிராம் தான் வரும். ஏன்னா இது இந்த அளவு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 80ன்னு எடுத்துக்கிட்டோம், 80 கிராம்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மொத்த 330லேருந்து நான் 80யை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 250ன்னு வரும். ஸோ அப்போ 250 கிராம் என்னது, மாஸ் ஆஃப் வாட்டர் 250 கிராமுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி கெரோசினுக்கு எடுத்துக்கிறேன், மொத்த வேல்யூ 280லேருந்து நான் 80 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு 200ன்னு வரும். ஸோ த கெரோசின் வண்டி இஸ் 200 கிராம் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா, இப்போ நான் மாஸ் பர் யூனிட் வால்யூம் அதை ஆஃப் வாட்டர் எடுக்க போகிறேன். மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர்னு எடுக்கும்போது எனக்கு வாட்டரோட மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250ன்னு தெரியுது. அப்போ 250 டிவைடட் பை 250 இதோட இது என்னன்னு சொல்லியிருந்தாங்க, வால்யூம்னு சொல்லும்போது 250 ml. ஓகேவா, ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, டென்சிட்டியை நம்ம ரோன்னு சொல்லுவோம். ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு வரும். ஸோ மாஸ் நம்ம ஏற்கனவே வாட்டருக்கு 250ன்னு எடுத்தாச்சு. ஸோ 250 பை 250ன்னு வரும். ஏன்னா அதோட வால்யூம் ஏற்கனவே என்னென்ன எடுத்திருக்கோம், 250 ml எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு வரும். இதே நான் கெரோசினை பேஸ் பண்ணி எடுக்கும்போது கெரோசினோட வேல்யூ என்னென்னு வருது, மாஸ் ஆஃப் த கெரோசின் 200. ஸோ 200 டிவைடட் பை 250ன்னு வரும். ஸோ 200ஐயும் 250ஐயும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.8 கிராம் சென்டிமீட்டர் க்யூப்னு வருது. அப்போது த ரிசல்ட் 1 கிராம் சென்டிமீட்டர் க்யூப் அண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் வந்தது. அடுத்தது 0.8 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பெற மறந்துட்டாங்க. பர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் கெரோசின். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்னென்னு தெரியுது, வாட்டரோட டென்சிட்டி அதிகம், கெரோசினோட டென்சிட்டியை விட வாட்டரோட டென்சிட்டி அதிகம்னு தெரியுது. தேர்ஃபோர் த டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த கிவர் சப்ஸ்டன்ஸ். அப்போது டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டியை என்னென்னு சொல்லுவாங்கன்னா, கிலோகிராம் பர் மீட்டர் அப்படின்னு, பர் மீட்டர் க்யூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸுங்கிறது நம்ம கேஜின்னு சொல்லுவோம், வால்யூம்னா நம்ம மீட்ரு க்யூபன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கேஜி பர் மீட்ரு க்யூப்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம கேஜிக்கு பதிலாக கிராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராம்னு எடுக்கும்போது நம்ம சென்டிமீட்டர், ஸோ சென்டிமீட்டர் க்யூப், அப்போ கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ த டென்சிட்டி சிம்பிள் ஃபார் டென்சிட்டி ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களே, அதனால் என்னென்னா ரோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஞாபகம் வர வேண்டியது என்னது, டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி அப்படிங்கிறது. அது நம்ம
அதோட ஃபார்முலா என்னது, ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா. அது மட்டும் இல்லாமல் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அல்லது கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது. ரிலேட்டிவ் அப்படின்ற பேர்லேயே தெரியுது நான் எதையோ ரிலேட் பண்ணி என்னோட அடர்த்தியை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. We can compare the densities of two substances by finding their masses. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம், ரெண்டு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டிஸை கம்பேர் பண்ண போகிறோம் பை ஃபைண்டிங் தேர் மாசஸை கண்டுபிடிச்சி. ஓகே, பட் ஜென்ரலாக டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் கம்பேர்டு வித் த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். இப்போ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியையும் வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரோட டென்சிட்டி அட் 4 டிகிரி செல்சியஸ், கரெக்டாக வந்து வாட்டரோட டென்சிட்டி அட் 4 டிகிரி செல்சியஸ், இது ரெண்டத்தையும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் கரெக்டாக வாட்டர் அட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபாக மாறியிருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் வந்து வேறு ஒரு பொருளோட டென்சிட்டியையும் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ் அந்த ஒரு இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the density of any other substance with respect to the density of water at 4 degree Celsius is called relative density. ஸோ வேறு ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியையும் இந்த சப்ஸ்டன்ஸோட அதாவது வாட்டரோட டென்சிட்டி அட் 4 டிகிரி செல்சியஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியையும் வேறு எதையும் கம்பேர் பண்ணுறாங்க, வாட்டரோட டென்சிட்டி அட் 4 டிகிரி செல்சியஸையும் கம்பேர் பண்ணுறது தான் வந்து எனக்கு என்னது ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறது. தஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ ஆஃப், இங்கே பாருங்கள், டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டூன்னு சொல்லும்போது நம்ம இதை கீழே போடுவோம், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வருமா? Can you understand? ஸோ the relative density வந்து RD அப்படின்னு சொல்லுவாங்க. RDயை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். ஸோ தட் இஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகே, நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும். சரி, இப்போ வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு ஃபார்முலாவை தான் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு டென்சிட்டி அப்படின்னா என்னென்னு தெரியும், மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறது தெரியும். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து டென்சிட்டி, இங்கேயும் டென்சிட்டி தானே இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நான் மாஸ் பை வால்யூம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தேர்ஃபோர் இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்க்கு பதிலாக மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே டிவைடட் பை என்ன இருக்குது, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ்னால் மாஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, பேசிக்காக எனக்கு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு தெரியும். அப்போ டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னால் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், இங்கே டோட்டல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்றது வருமா? ஓகே, இப்போது எனக்கு ஏற்கனவே நம்ம டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டத்தோட வால்யூமே நம்ம சேமாக தானே எடுத்தோம். அதனால் என்ன ஆகும்னா இந்த வால்யூமும் கேன்சல் ஆகி எனக்கு வெறும் மாஸ் மட்டும் வந்திருக்கும். மாஸ் ஆஃப் சர்டன் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம். நான் ஏதோ ஒரு வால்யூம் எடுத்துக்கிறேன், அதே ஈக்குவல் வால்யூமுக்கு நான் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு எனக்கு இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, thus the ratio of mass of the given volume of the substance to the mass of the equal volume of water at 4 degree Celsius also denotes relative density. ஸோ இதுவும் வந்து எனக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டியை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பொருளோட டென்சிட்டியையும் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டென்சிட்டியையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் கரெக்டாக வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எனக்கு 4 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது தான் வாட்டரோட டென்சிட்டி வந்து ஒன்னாக இருக்கும், லைக் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும். அதனால தான் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.